ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த அதுக்கு பார்த்தீங்களா வண்டி, இந்த பெட்ரோல் வண்டியை நம்ம கேஸ் வண்டியை மாற்ற போகிறோம். வாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். கேஸில் விட்றக்காண்டியே ஒரு வண்டி எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்குறோம். நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். முதல்ல வந்து வண்டி வந்து சென்ட்ரு சாண்ட் போட்டுக்குருவோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் புறம் வந்து கலட்டி விட போகிறோம். பெட்ரோல் போகிற டேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பெட்ரோல் உள்ளே போகிறத வந்து பிடிங்கி விட்டுக்குருவோம். அது என்ன பிடிங்கி விட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் ஊற்றத்தையும் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா உள்ளே ஓடிச்சுடா, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டினா பிடிங்கி விட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ள எல்லா பெட்ரோலையும் மொத்தம் ட்ரை பண்ண போகிறோம். அதெல்லாம் இன்ஜினை சாவியை ஆன் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஓட விட்டுருவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் ட்ரை ஆகிறாக்கு ஓடட்டும் வண்டி. ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபிலிப் போட்டு பார்ப்போம். பாருங்கள், வேலை பார்த்தா இருக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிங்கிதான் இருக்குது. பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டோரை வந்து கழட்டணும். பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை பண்ணக்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னா கேட்டிங்கன்னா வந்து நம்ம இங்கே டேரெக்டாக வந்து நம்ம இன்ஜினில் வந்து நம்ம பெட்ரோல் போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கேஸ் கொடுக்கக்கூடாது. கார்பெட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இது மெட்டல் பாடியாக இருக்குங்கிறனால வந்து நம்ம கார்பெட்டுக்கு பின்னாடி பக்கம் வந்து கொடுக்கணும். அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் சீட்டை வந்து கழட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக சீட்டை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்குது பாருங்கள், நம்ம ஏர் ஃபில்டரோட இது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் டீப் வந்து கொடுக்க போகிறோம். என்ன உங்களுக்கு அந்த செட்டப் என்ன சொல்லலைன்னு வாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்பிஜி கேஸ் டின்னு வந்து தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டின்னு நம்ம வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேஸ் ஸ்டாச்சர் வச்சு நம்ம ஏற்கனவே இதை வச்சு நம்ம கொசு மருந்து வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இதுக்கான கண்ட்ரோலர் வந்து நமக்கு தேவை. தான் கிடக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேஸ் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலம் ஒன்று வரும், அதை கலட்டிட்டேன். அதில் ஃப்ளேம் வந்து 10 வருஷம் எரிய வைக்க போகிறோம். அதை மட்டும் தனியாக கழட்டிட்டு நமக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் தேவை. அதனால் இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓஸ் வந்து மாட்டிக்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி மாட்டினோம்னா வச்சுங்களேன், நல்லா மாட்டிக்கிறோம். எவ்வளோக்கு ஃபுல்லாக ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றிடுவோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றிட்டு அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட்டுக்கம்பி தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவே ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த கேஸ் டின் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேஸ் டின்னில் பார்த்திங்கன்னா அதை மாட்டிக்கிறோம். ஓகே, திறந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே காடி கொடுத்துருப்பாங்களா, அந்த காடி எப்போ போல் வழக்கம் போல் வந்து மாட்டிக்கிடுவோம். ஓகே, ஆல்ரெடி திறந்துருக்கு போல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எந்த இருக்குது பார்த்தீங்கன்னா டீப்பு. இந்த டீப்பு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொடுத்துக்குவோம். அதாவது நம்ம சீட்டு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இடஞ்சலாக இருக்குது. அதனால் கீழ் வழியாக உள்ளே விட்டு நம்ம மேலே வந்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து உள்ளே வருதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்ப்போம். அது சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறக்காண்டி செஞ்சு பார்க்குறோம். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஓடுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அதனால் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே விட்டுக்கிறோம். ஓகே, பார்த்திங்கன்னா உள்ளே விட்டாச்சு. அதனால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எப்படியும் காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் ஃபுல்லாக அந்த தனியாக கிடக்கு. நம்ம இங்கேயும் பார்த்திங்கன்னா க்ளோஸ்லாம் இருக்குது. நம்ம உள்ளே எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் சாவி வந்து போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணல, க்ளோஸ்லேயே ஃபுல்லாக க்ளோஸ்லேயே இருக்குது. இப்போ நான் சாவி வந்து போட்டுட்டு இந்த செல்ஃப் வந்து அடிக்க போகிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் ஆகலை வண்டி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம லைட்டாக வந்து கேஸ் வந்து திறந்து வைக்கிறோம். இங்கே சவுண்டு கேட்க போகிறோம், உள்ள கேஸ் போகிற சவுண்டு. அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து லைட்டாக திறந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பாருங்கள் டீப்பில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீப்பில் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபை போட போகிறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகாத பார்த்துருவோம். பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெட்ரோல் டீப்பை பாருங்கள். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிங்கிருச்சு. நம்மளுடைய வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு பார்த்தோம். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு இழுக்குதா அப்படிங்கிற வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து மூடி எடுத்துகிட்டு நம்ம ஓட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழே வந்து எடுத்துகிட்டு நம்ம சீட்டை வந்து லாக் பண்ணிக்கிறோம். டோர் கிடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டோரையும் மாட்டிக்கிறோம். வேறு பெட்ரோல் டிப்பில் பாருங்கள் தனியாக தான் கிடக்கு. நான் இப்படி மடிச்சு வேணால் இந்த உள்ளே வச்சுட்டு நான் இப்படி மாட்டிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா கேஷும் தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் இப்போ காமிக்கிறீங்க பாருங்க. பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளோஸ்லாம் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வண்டி மூவ் ஆகிற மாதிரி இந்த வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வண்டி வந்து நிற்காமல் இருக்கும், இல்லைன்னா பாதியில் போய் அடைச்சிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து கேஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட்ட போகிறோம். இது நாங்கள் எப்படி ஓடுதுங்க பார்த்துருவோம். வெளியில் எடுத்துக்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து ஓட்டி பார்த்துருவோம். ஏறி உட்காந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாங்க கேஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்குது. கேமு கீழே காமி, நான் ஏமாத்திரம் எனக்கு இங்கே காமி. பெட்ரோல் பாருங்கள், எதுவுமே இல்லை, க்ளோஸ்லாம் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் டின்னு கையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கேஸ் திறந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சாமி ஆன் பண்ணிக்கிடுவோம். லைட்டாக திறந்துக்கிறேன். கியரில் இல்லை ரன் ஆகிட்டு இருக்கு. வாங்க வந்து மூவ் பண்ணி பார்ப்போம். சார் கேஸ் வந்து திறந்து போடணும். அதனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பின்னாடி உட்காந்துக்கேன். இதான் மாப்பிள்ளை ஆமா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாங்க போகிறோம். சீக்கிரம் போட்டுக்குவோம். கேஸ் லைட்டாக திருவிட்டேன். திருவிழா காமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி மூவ் பார்க்க போகிறோம். லைட் அடைக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோலில் வர மாதிரி ஓடலை, இது வரைக்கும் அடைச்சிருச்சு. வருது மக்களே. இருக்கிறோமா? முள்ளுக்காட்டுக்குள்ள வந்துட்டா ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு சரியாக இருக்குது. நீங்கள் அப்படி பெட்ரோல் டேப்பை காமி பாருங்கள். பெட்ரோல் டேப் பாருங்கள். இது திருப்பி டக்குன்னு இருக்குமாப்ல ஆவரக்குல பெட்ரோல் டேப் தெரியுதா இல்லையா? கேமரா இருக்குது. கேமரா நார்மலாக எப்போங்களா பெட்ரோல் டேப் பாருங்கள். நம்ம க்ளோஸ்லேயே இருக்குன்னாமோ இப்போ கேஸ்லேயே வருது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகிட்டுருச்சு, பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து யார் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து தேஞ்சரான விஷயம் இது வந்து. அதோடய பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம பெட்ரோலில் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேஸில் ஓடுது, ஆனால் இதுவும் ஃபியூல் தானே, அதனால் ஓடும். அதனால் அது வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. சும்மா வந்து டெஸ்ட் பண்ணுறக்காண்டி மட்டும் டெஸ்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோஸ்லாம் உங்களுக்கான காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மாவில் கேட்குறீங்க என்ன சின்ன வீடியோ போகிறீங்க, பெரிய வீடியோ போடுங்கன்னு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ போட்டுட்டு பெரிய வீடியோ போவோம். எடுத்தோடனே பெருசு போனோம்னா வந்து நல்லா இருக்காது இல்லை, கிளைமேக்ஸ் போனால். அதனால் பார்த்தீங்கன்னா சின்னத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா, பை.